சார் வணக்கம். வணக்கம். இந்தியாவே உலுக்கக்கூடிய ஒரு போராட்டத்த தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் நடத்தியிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா, இந்த எஸ்ஐஆர் அந்த சம்பவத்த எதிர்த்து திமுக, விசிக உள்ளிட்ட பல கட்சிகள் பல கருத்துக்கள சொல்லிக் கொண்டு வந்திருந்தாலும், இன்றைய தினம் ஒரு இறங்கி அடிக்கக்கூடிய களத்துல நாங்க இறங்கி அடிப்போன்ற ஒரு செயல கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், அதே மாரி நாடாளுமன்ற உறுப்பினர் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் செஞ்சிருக்காங்க. கூடுதலா பல்வேறு கூட்டணி கட்சிகள்லாம் இந்த போராட்டத்துல பங்கேற்றிருக்காங்க. எஸ்ஐஆர்னா என்ன? தற்போது தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய போராட்டத்த நடத்தக்கூடிய தேவை எங்கிருந்து வருகிறது? ஆக்சுவலா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில, இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு 11 ஆண்டு காலத்தை முடித்து 12வது வருஷத்த தொடங்கியிருக்காங்க. மோடி சர்க்கார். ஓகே. கடந்த 12 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை அவர் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை உளப்பூர்வமாக, அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். எனவேதான் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த உடனேயே ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், அதாவது கீழ்மட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா நகரம், ஒன்றியம், மாவட்டம், மண்டலம், மாநிலம் அப்படின்னு எல்லா கட்சியுடைய சர்வ கட்சியினுடைய இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய அனைத்து கட்சியுடைய தலைவர்களும் ஒருமித்து சங்கமித்ததை பார்த்தோம். ஓகே. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, முஸ்லீம் லீக், மனித மக்கள் கட்சி எல்லாருமே சர்வ கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களுடைய ஆர்ப்பாட்ட களங்களை பிரித்து கொண்டு மாவட்டத்துடைய தலைநகர எல்லா மாவட்டங்கள்லயும் மக்கள் அவ்வளவு குழுமி நின்று ஆர்ப்பரித்து அந்த எஸ்ஆர் எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய வாக்குகளை பறிக்காதே, ஜனநாயகத்தை படுகொலை செய்யாதே என்ற வாசகங்களை, எந்த முழக்கங்களை இன்றைக்கு செய்திருக்காருன்னா இது பெரிய மெசேஜ். ஒன்று, தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எதிரான அலைதான் மோதுகிறது. பாஜகவுடைய எதிர்ப்புகளை கொஞ்சம் கூட வீரியம் குறையவில்லை. இரண்டாவது, இங்க இந்தியா பிளாக் கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. திமுக தலைமையில இருக்கக்கூடிய கட்சிகள்ல எந்த விதமான பிரிவோ பிசகோ இல்லை. பாசிச எதிர்ப்பு என்பதில் திமுகவுடைய அந்த இந்தியா பிளாக் திமுக தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒருமித்த கருத்தில் இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். மூன்றாவது, அங்க பேசிய கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒன்றிய பாஜக அரசு 12 வருஷமா என்னென்ன பிரச்சனை பண்ணிருக்கிறாங்க, இந்த எஸ்ஐஆர்ல மட்டும் எப்படி நீங்க நியாயத்தை தருவாங்க நமக்கு என்பதை அறிவியல் பூர்வமாக, அறிவுபூர்வமாக, ஆதாரப்பூர்வமாக எடுத்து சொன்னது ஒரே நாள்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த டுபாங்கூரு. இது பாஜக அரசுடைய வஞ்சிக்கும் போக்குதான். எப்படி கல்வியில, வேலை வாய்ப்புகள்ல நமக்கு எந்த விதமான உரிமையை அவர்கள் தரவில்லையோ, நம்முடைய உரிமை தொகை தரவில்லையோ, அப்படி எல்லா மட்டத்தில் நம்ம வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அது போல இதுலயும் வஞ்சிக்க இருக்கிறார்கள் என்பதை மெசேஜ தெளிவா கொடுத்திருக்காங்க. நீங்க சொன்னது மாதிரியே கருத்தில் மட்டுமல்ல, களத்திலும் நாங்க நிற்கிறோம் தமிழ்நாட்டுக்கா என்பதை காமிச்சிருக்காங்க. இல்ல மக்கள் எப்படி இந்த எஸ்ஐஆர் போராட்டத்துக்கு வரவேற்கிறாங்களா? எப்படி தமிழ்நாட்டுல எந்த மாரி நிலவரம்லாம் இருக்கிறது? இல்ல இப்ப எங்க கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி மாவட்டங்களை பாத்தீங்கன்னா மக்கள் ஆர்ப்பரித்து வந்தாங்க. நாங்கள் களத்திலே நின்றோம்னு வைங்களேன். என்ன சொன்னாங்கன்னா, எஸ்ஆரை பத்தி பெரிய அளவுக்கு ஒரு ஆய்வு எல்லாம் பண்ணவில்லை. அவங்க சிம்பிளா, நான் சில ஆள்கிட்ட பொதுமக்கள் ஒரு பாட்டி, பூ விற்கிற பாட்டி எல்லாம் வந்தாங்க. அங்க டீ விற்கக்கூடிய ஒரு பாய் வந்தாரு. என்னங்க சொல்றாங்கன்னு சும்மா கருத்து கேட்போம்னு கேட்டேன். நான் அதை கூட பதிவு செய்யலாம்னு பார்த்தேன். இன்னைக்கு அன்னைக்கு மைக் இல்லாம போயிடுச்சு, பதிவு செஞ்சிருப்பேன். அது என்ன சொல்றாங்கன்னா, ஆமா அண்ணன் அவங்க சொல்றது, நாம தமிழ்நாடு கல்வியில சிறந்த மாநிலமா இருக்கிறோம், நம்பர் 1 மாநிலமா இருக்கோம். ஆனா நமக்கு பிஎம்சி ஃபண்ட தரலையே, நம்மள மோடி நமக்கு நம்மளுடைய நிலுவைத் தொகை தரவில்லையே என்று சொல்லுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு புரிதலை பாருங்க. ஒரு பூ விற்கிற பாட்டி சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி நம்ம அதிகமா கட்டுறோம். இந்த நாட்டுடைய ஜிடிபியில மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு தான் அதிகமான வரி கட்டக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. நம்முடைய வளர்ச்சியில பங்கு கொள்ளக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. நம்முடைய ஜிஎஸ்டி நிலுவை தந்தாங்களா? ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை இன்னும் தரவில்லையே. இப்படி வேலை வாய்ப்புல எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல எத்தனை தமிழர்களை சேர்க்கிறாங்க? ரயில்வேல பாத்தீங்கன்னா எல்லாம் வடக்கன்ஸா தான் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புல நமக்கு என்ன செய்யறாங்க? வளர்ச்சி காட்டுறாங்க. ஆனா அதே நேரத்துல புதிய புதிய தொழில்கள், புதிய புதிய நிறுவனங்களை நம்முடைய தமிழ்நாடு அரசு
திமுக அரசு வந்த பிறகு ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு சென்று தொழில் உற்பத்தி பண்றாங்க. அப்ப தொடர்ச்சியாக நமக்கு எந்த சப்போர்ட் பண்றது இல்ல ஒன்றிய அரசு. அதே நேரத்துல நம்ம வஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மக்கள் தெளிவா சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு மோடி சர்க்காரு, பாஜக அரசு தீவிர வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துல என்ன செய்வாங்க? உத்தரப்பிரதேசத்துல அவங்க செஞ்சதை விட, மகாராஷ்டிரால 96 லட்சம் போலி வாக்காளர்களை புகுத்தியதை விட, பீகார்ல 65 லட்சம் பீகாரிகளை வாக்காளர் பட்டியலை நீக்கியதை விட அதிகமாக வஞ்சிப்பார்கள். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய மக்களை, மண்ணின் மஞ்சளாக்கூடிய தமிழர்களை 1 கோடி பேருக்கு வாக்கு செலுத்த முடியாது. நீங்கள் தகுதியற்றவர்களை நீக்குவார்கள். வடநாட்டு தொழிலாளர்களை கொண்டு வந்து புகுத்துவார்கள் என்று தெளிவா சொல்றாங்க. நான் தலைவருடைய பேச்சு சொல்லல. ஆர்ப்பாட்டத்துல, ஓகே. போராட்ட காலத்துல உரை நிகழ்த்திய தலைவர்களுடைய பேச்சு சொல்லல. அவங்கதான் பேசுவாங்களே. அங்க கீழே இருந்த பொதுவான மக்கள் சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒன்றிய பாஜக அரசின் மீது தமிழ்நாட்டு மக்கள் எத்தகைய புரிதல்ல இருக்கிறாங்க தெளிவா நம்ம இந்த ஆர்ப்பாட்டம் தெளிவா சொல்லிச்சு. இதான் பெரியார் அப்ப மண்ணுங்க. இது தேர்தல் ஆணையத்தை நம்பலையா மக்கள்? இவங்க சரியா நடந்துக்கிற நிச்சயமா நம்பல. மாட்டாங்கன்னு ஞானேஷ்குமார். நம்பவில்லை. நம்பி இருந்தா ஓகே. வந்திருக்க மாட்டாங்க. இவ்வளவு அலையா இப்ப 4 இடங்கள்லாம் பல்லாயிரக்கணக்கான மக்களுங்க. இது ஓகே. காசு கொடுத்து பிரியாணி பொட்டலம் கொடுத்து கூடின மக்கள் இல்லைங்க. அதுல கூட ஒரு சில தம்பிமார்கள் என்னிடம் சொன்னார்கள். விஜய் ஏன் இதுல கமெண்டே பண்ணலன்னு கேட்டாங்க. நல்ல ஓகே. கேள்வி. அது கூட ஒரு தொலைக்காட்சி கூட பேட்டி எடுத்தது. அப்ப என்ன சொன்னாருன்னா, விஜய் எந்த கமெண்டே பண்ணலையே. ஏன் அமைதியா இருக்கிறாரு இதுக்கு? ஒரு ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கலாமே என்று அந்த தம்பிமார்கள் கேட்கிறாங்க. அப்ப பரவாயில்ல. நம்ம யூத் ஜெனரேஷன் மேலதான் இருக்கு. இந்த நிலையில் தான் உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். போராட்ட காலத்துல நம்ம இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அலோவ் பண்றாங்க. 2 வாரத்துல நீங்க நோட்டீஸ் தாங்கன்னு சொல்லி, இல்ல தமிழ்நாட்டுல இந்த மாதிரி எஸ்ஐஆர் உடைய இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எந்த தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது. ஓகே. இவ்வளவு கபில் சிபில் அவர்கள் அவ்வளவு வலிமையான வாதங்களை உச்ச நீதிமன்ற நீதிசம் வைக்கிறாரு. ஓகே. டைம் காணாதுங்க. 30 நாளுக்குள்ள எப்படிங்க தமிழ்நாட்டு மக்கள்ல எப்படி நீங்க ஃபார்மை கொண்டு கொடுப்பீங்க? ம். இது டிமானிட்டைசேஷன் சொல்லக்கூடிய பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேல இருக்கு. ஏற்கனவே திங்க் பண்ணிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பணத்தை அச்சடித்தாங்கல்ல 500 நோட்டு. ஒவ்வொரு ஏடிஎம்மா போய் நின்றாங்கல்ல அந்த கதையில. எஸ்ஐஆர் பண்ணோம்னா முன்கூட்டியே நீங்கள் தகவல் தெரிவிச்சிருக்க வேண்டும். அந்த ஃபார்ம் எல்லாம் அச்சடித்திருக்க வேண்டும். மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்க வேண்டும். ஒரு 6 மாச காலமோ 1 வருஷ காலமோ டைம் எடுக்கட்டும். அப்படி செய்திருக்கலாமே. எந்த விதமான நேரத்தையும் கொடுக்காமல், கால அளவையும் கொடுக்காமல் அவசர கதிகள் நீங்கள் செய்வதிலேயே என் அப்பன் குதிர்கள் இல்லைன்னு தெரியுதா இல்லையா? 1. 2வது, நிறைய வாழ் மக்கள், கிராமங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் இந்த தமிழ்நாடு. எப்படி கொண்டு போய் நீங்க இந்த 1 மாசத்துல ஃபார்முக்கு ஃபில் பண்ணி எப்படி அவங்க ஃபில் பண்ணுவாங்க? அப்போ திருமாவளவன் அவர் சொன்னது போல 25% வாக்காளர்களை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய திட்டத்தோடு செயல்படுவார் என்பதை உறுதிப்படுத்ததா இல்லையா? ஏன்னா கிராமங்கள் தோறும் மக்கள் பெரிய வசதி வாய்ப்போட இருக்கிறாங்க இல்ல. அவங்க போய் நீங்க வயல்வெளியில வேலை செய்வாங்க. காலங்காத்தாலே கிளம்பிடுவாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வருவாங்க. இப்படி கூலி தொழிலாளர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நீங்க எஸ்ஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுவீங்க? அப்ப அதுக்கு டேக் சம் டைம் இல்லையா? அது 1. 2வது, நீங்க 1 மாசத்துக்கு அதிகமா ஜனவரி மாசம் சேர்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா கூட பொங்கல் இருக்கிறது, தீபாவளி இருக்கிறது, கிறிஸ்துமஸ் இருக்கிறது, கிறிஸ்துமஸ் இருக்கிறது, நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்கு, பொங்கல் செலிப்ரேஷன் இருக்கிறது, நிறைய திருவிழாக்கள் இருக்கிறது. இவ்வளவு லீவு வேற வருது. நியூ இயர் வருது. இப்படி கால நெருக்கடிகள் இருக்குன்னு வைங்களேன். அப்ப இது சாத்தியப்படாது. 1 மாசத்துக்கு தாங்க, 2 மாசம் தாங்கலாம். தமிழ்நாட்டுக்கு சாத்தியப்படாது என்று கபில் சிபில் அவர்கள் தெளிவான வாதங்களை எடுத்து வைத்த பிறகும் இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு 2 வாரம் டைம் போட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு பதில கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 1 மாசம் தான் டைம். இப்பவுமே 1 வாரம் சென்று விட்டது. 4ஆம் தேதி ஆரம்பிச்சு நீங்க தேதி 11. இன்னும் 2 வாரம் தான், 3 வாரம் முடிஞ்சு போய்விடும். அதுக்கப்புறம் எஸ்ஐஆர் யாரு ஃபில் பண்ணி யாரு கொடுப்பா? இருக்கக்கூடிய மக்கள் தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் தமிழ்நாட்டுல இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா ஏதாவது பேசியிருக்காரா? தற்போது போராட்டம் கூட நடந்திருக்கிறது. எப்படி பாக்குறாரு அவர்? அவர் என்ன பாக்குறாருன்னா, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா? அதுல எந்த பதிலுமே இல்லையே. நியாயமா நடக்கிறோம், கான்ஸ்டியூஷன் அடிப்பு நடக்கிறோம். அதான் நம்ம நியாயத்து தெரியுமே எங்களுக்கு. குஜராத்ல என்ன ஒரு நியாயம், பீகாருக்கு ஒரு நியாயம். சரி, தமிழ்நாட்டுல சென்ட் ஜோன்ஸ் சாலையில இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக்ல 600
600 ஓட்டு இருக்க. இது எந்த நியாயம்? பிரேசிலுடைய மாடல் அழகிக்கு 40 ஓட்டு. எங்க பீகார்ல. அந்த அம்மா சொல்லுது நான் இந்தியாவுக்கே வந்தது இல்லப்பாங்குது. இந்த லட்சணத்துல தேர்தல் கமிஷன் உடைய ஆணையர் எந்த லட்சணத்தை சொல்லுவாரு? ஓகே. இப்ப இதுதான் பாயிண்ட். இந்த ஒரு போராட்டம் வந்து இது ஒரு நாள் ஒரு அடையாள போராட்டமா? இல்ல மோடி, அமித்ஷா அவர்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு போராட்டமா நம்ம பார்க்கலாமா? நிச்சயமாக வந்து அங்க இருக்கக்கூடிய ஆர்ப்பரித்த மக்களை பார்க்கும்போது அவர்கள் எஸ்ஆர் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்க எங்களை மீறி மக்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் தான் நாங்க தான் வந்து ஜனநாயகத்துடைய எஜமானர்ங்கிற அந்த தொனில தான் மக்கள் ஆர்ப்பரித்தாரு. நீ என்ன ஓகே. பண்ணுவோம்? ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மக்கள் வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம். நாங்க புறக்கணிக்கிறோம். அப்படின்னு முடிவெடுத்தா என்ன பண்ணுவீங்க? 50% அதிமுக ம். வேணா பங்கு கொள்ளும், பாஜக பங்கு கொள்ளுது. தேர்தலே நடத்த விட மாட்டோம்ங்கிற முடிவெடுத்தா என்ன மக்கள் புரட்சி வந்துராதா? நம்ம ஓகே. தூண்டல. அந்த மாதிரி மனநிலைமையில மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன். இது அநியாயம் இல்லையா? ஒரே இடத்துல 10க்கு 10 ரூம்ல 400 ஓட்டு 300 ஓட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஹரியானால. அதை எடுத்து வந்து இப்ப ராகுல் காந்தி சொல்கிறார். அடுக்கடுக்கான ஆதாரங்களை வந்து எடுத்து வைக்கிறார்னா, அப்போ அதுக்கு பதில் சொல்லாம ராகுல் காந்தி பொய் சொல்கிறார் என்று ஞானேஷ்குமார் ஒரே வார்த்தையில வந்து கடந்து செல்றாரு. இவர் தலைமை தேர்தல் அதிகாரியா? மோடி என்ன பதில் சொல்றாரு இதுக்கு? இங்க வந்து செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலைந்து என்ன செய்வாரு பேசுவாரு. நான் திருத்தமா சொல்றேன். எங்க ம். தமிழ்நாட்டுல வந்து மோடி பேசுவார். அங்க கோயம்புத்தூர்ல நின்னுகிட்டு வெற்றிவேல் முருகா முருகனுக்கு அரோகரா அப்படின்னாரு கோயம்புத்தூர்ல. ஓகே. முருகன் கோயில் எங்க இருக்குன்னு சொல்லி கொடுக்கல போல தெரியுது. அவரு திருக்குறள் அவருடைய பாஷையில பேசினா நமக்கு திருவள்ளுவர் இருந்தா தூக்கு செத்துருவாரு. என்னம்மா தமிழர்களை நேசிக்கிறாராம். தமிழ்நாட்டை மோடி நேசிக்கிறார் அப்படி காமிச்சிட்டு என்ன சொன்னாரு? பீகார் மக்களை எல்லாம் இங்க வந்து கொடுமைப்படுத்துறாங்க. யாரு? தமிழ்நாட்டுல. ஓகே. தமிழ்நாட்டுல பீகார் மக்களை கொடுமைப்படுத்துறாங்க. எந்த ஆதரத்து அடிப்படையில் சொன்னாரு? அப்ப தமிழர்களை எவ்வளவு மட்டரகமாக கருதி கொண்டிருக்கிறார். ஒரிசா தேர்தல்ல என்ன சொன்னாரு? பூரி ஜெகநாதருடைய ஆலயத்துடைய சாவி வந்து தமிழ்நாட்டு கையில போயிட்டுனாரு. அங்க நவீன் பட்நாயக்கு என்ன பண்றாங்க? சப்போர்ட்டாக தமிழர் இருக்காரு. அவர் நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசரு. நல்ல சப்போர்ட்டா இருக்கிறாருன்னு சொன்ன பிறகு, அதனால அவர் நல்ல ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு, அவருக்கு எதிராக வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அந்த கருவூலத்தை எல்லாம் திருப்பதி கருவூலம்லாம் இவர் கையில இருக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு ஒரு திருடனாக சொன்னாரா இல்லையா? இதுதான் ம். மோடியுடைய தமிழ்நாட்டு மீதான தமிழர்கள் மீதான ஒரு பற்று. அப்ப ஓகே. இவங்க சொல்றதெல்லாம் போலி. பற்று எல்லாம் போலியான பற்று தான் வைங்களேன். அப்ப இந்த நிலைமையில் தான் இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்ட களத்திலே சங்கமித்திருக்கிறார்கள். எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டிருக்கிறது. பார்க்கலாம் அடுத்த கட்டம் எப்படி நகல்றது? இது மக்கள் போராட்டம் இன்னும் வீரியமாகி அழுத்தம் உச்ச நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்கும் அளவுக்கு இது பிரச்சனையாகுமா? தேர்தல் ஆணையம் வந்து செயல்படாத அளவுக்கு மக்கள் வந்து இன்னும் கொந்தளிப்பார்களா என்பதையெல்லாம் வருங்காலம் தான் என்ன செய்யும்? முடிவு செய்யும். ஒட்டுமொத்த தமிழகம் ஓரணியில் நிற்கிறது. எஸ்ஆர் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. சட்டப்பூர்வ நடவடிக்கை வந்து திமுக தலைமையில் அமைந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து தொடர்ந்து தொடர்கிறது. தொடர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்ட களத்திலே வந்த மக்கள் வந்து என்ன செய்தாங்க? தெளிவா உணர்த்தினாங்க. ஓகே சார். தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் போராட்டம் அது சம்பந்தமா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்ப்ப தெரிவிச்சிருக்காங்க. கூடுதலா வந்து பார்த்தோம்னா, மோடி, பாஜக அரசினுடைய அடுத்த கட்ட திட்டங்கள், தேர்தல் ஆணையத்தினுடைய பல இடங்கள்ல அவர்கள் செய்த சில மோசடிகள் குறித்து பல்வேறு கருத்துக்கள்லாம் பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.